பண ரீதியான விஷயங்களுக்கு நம்ம வந்து எப்படி பயனடைய போகிறோம் மணி டிப்ஸ் தான். கசகசா வந்து நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள். துணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. மஞ்சள் எல்லாம் முக்கிடாதீங்க. 1/4 கிளாஸோ அதுக்கு கம்மியாவோ இருக்கிற பால் தனியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் கரெக்டா எடுத்துக்கணும். முகம் பாக்குற மாதிரி ஒரு பாத்திரத்துல விட்டுடுங்க. ஸ்ட்ரைட்டா ராவா நீங்க பணத்தை மட்டும் தான் நினைக்கணும். அந்த தண்ணியில வந்து ஒரு முகம் பிம்பம் வந்து தெரிவது போல் பார்த்துக்கொண்டு உங்களுடைய விஷயத்தை மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்க தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களே பால், அந்த பால்ல வந்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணும். ஒயிட் கிளாத் நல்லா டிப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழிச்சு அதை எடுத்து தனியா நீங்க வந்து காய வச்சிருங்க. திங்கக்கிழமை செஞ்சா ரொம்ப பலன் இருக்கும். புதன் வெள்ளி 3 நாள் காஞ்சதை எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. அதை வலது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வந்து இந்த துணியை வந்து இடது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே நினைச்சு நீங்க வந்து அதே பிரார்த்தனையை சங்கல்பத்தை பண்ணிட்டு அதுல அந்த கசகசாவை போட்டுடுங்க. போட்டுட்டு அதை நன்றாக முடிந்து வைத்துடுங்க. அரிசி பாத்திரம் கிளீனான டப்பாவா இருக்கணும். அதை எடுத்துட்டு அந்த ஒரு துணியை உள்ள போட்டுட்டு அது மேல ஃபுல்லா அரிசியை போட்டு மூடிடுங்க. இந்த டேட் வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு எந்த ஒரு டைமோ அந்த டைம்ல இன்னொன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லாமே பலன் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.